கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றார். இஸ்ரவேல் குடும்பம், யூதா குடும்பம், இது ஆண்டவரால் நேசிக்கின்ற குடும்பங்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்டதுதான் இஸ்ரவேல். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறாரா? அவர் எனக்கு ஜனங்களாக, என்னுடைய ஜனங்கள், கீர்த்தி துதி மகிமை அப்படின்னு அவர் சேர்த்து கொண்டாராம். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவரோடு இணைத்து கொள்கிறார், உரிமை பாராட்டி கொள்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி, அதற்காகவே அவர்களை கீர்த்தியா வச்சிருக்கிறேன், அதற்காகவே அவர்களை துதியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜனங்கள் மேலே அவர் ரொம்ப பாசம் வச்சிருந்தார். இப்படி பாசம் வைக்கப்பட்ட அந்த ஜனங்களோ அவர்கள் செவிகொடாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பெற்றோர்கள் சொல்வார்களாம், என் பிள்ளைகளை ரொம்ப நேசித்தேன் ஐயா, ஆனால் அவன் எனக்கு செவி கொடுக்கலையே, அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே, மனம்போன போக்கிலெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் வேதனைப்படுவதை போல ஆண்டவரும் இங்கே வேதனைப்படுகிறார். நான் எவ்வளவு அன்பு பாராட்டினேன் என்னுடைய பிள்ளைகள் மீது, எவ்வளவு புகழ்ச்சியாக வைத்தேன் என்னுடைய பிள்ளைகளை, எனினும் அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே என்று ஆண்டவர் மனவடிவோடு பேசுகிறார். இதற்கு நம்மளும் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் எங்களுக்கு முக்கியம் என்கிற சிந்தையோடு கூட நம்ம காணப்படுவோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்த தப்பு என்னங்கிறதை நீ சுட்டி காட்டினீர். எங்களையும் உடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறீர். நாங்கள் கவனத்தோடு உம்மை சேவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.